உலக மக்களுக்கு தமிழ் பெண்ணின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே மார்னிங்லேருந்து விலாக் எடுக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 7 o'clockலேருந்து விலாக் எடுக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் பகுதி. ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். இது எங்கள் வீட்டு விநாயகர் ஹால்லையே இருப்பார். அதனால் இந்த விநாயகர் இந்த மாதிரி ஹாலில் இருக்கிறதுனால எல்லாம் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாச்சு சிலைகள் வச்சா, விநாயகர் சிலை வச்சா ரொம்ப நல்லது. இது எங்கள் வீட்டில் ஹாலில் இருக்குங்க. காலையில் இன்றைக்கி சண்டேன்றதுனால நாங்கள் பாயில் தான் படுப்போம். பாய் தலைக்காணி எல்லாம் எடுத்து வச்சு காலையில் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு ரூமை க்ளீன் பண்ணலாம். நேற்று துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் நான் கிச்சடி அரிசியில் ரவா இல்லை, இது அரிசி கிச்சடி செஞ்சேன். பட்டாணி மீல் மேக்கர் போட்டு அரிசி கிச்சடி செஞ்சேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால கிச்சடி சுட சுட செஞ்சு கொடுத்தேன். பசங்க வீட்டில் சாப்பிட்டாங்க. இது அப்படியே சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி, பசங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரி டெக்கரேட், இது பருப்பு பொடி, இட்லி பொடி, இது மாதிரி சொல்லலாம். இதை நீங்கள் இது மேலே தூவி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. உப்புமாலே கிச்சடினாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அழகாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என் பசங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் துணியை காய போட்டுருமான்னு என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அவளும் துணி காய போட்டுருக்கா. நானும் கீழே இது கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போது மறுநாளுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுட்டு மத்தியானத்துக்கும் லஞ்சும் செஞ்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குருமா மாதிரி வச்சேன். சிக்கன் வறுத்துட்டு சிக்கன் குழம்பும் வச்சேன். எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் நான்வெஜ் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாக சாப்பிட்றதில்ல, விட்டுட்டார். ஸோ அவருக்கு தனியாக அதே சிக்கன் போடாத குருமா குழம்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் எங்களுக்கு மட்டும் செஞ்சிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்காங்க. வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாச்சு. வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணணும், ஒரே அழுக்காக இருக்குது. அதுக்கப்புறமா நான் மதியானத்துக்கு பாருங்கள், அயர்ன் பண்ண துணி கூட எடுக்காமல் இருக்காங்க. ப்ளே ஸ்கூல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக நடக்கும். இப்போ கொஞ்சம் வேலை ஸ்லோவாக நடக்குது. இதுதான் குருமா, சிக்கன் முருங்கைக்காய் பட்டாணிலாம் போட்டு குருமா மாதிரி வச்சேன். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைன்றதுனால போடணும்னு ஆசை வந்தது. போட்டு முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு இதுலேயே தனியாக சிக்கன் போடாமல் தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சிக்கன் நல்லா தொக்காக வறுத்தாச்சு. பெப்பர் ஃப்ரை மாதிரி போட்டு சிக்கன் நல்லா வறுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களோட சண்டே சமையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகு. நீங்கள் நம்ம சேனல் கரண்டியும் கையும் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோடு முடிச்சிக்கிறேன். இன்னும் விலாக்லாம் வரப்போகிற விலாக்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நானும் உங்களுக்கு வீடியோ